தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, நேற்று இரவு புதுமைப்பித்தன் அவருடைய ஒரு கவிதையை படித்தேன். இரவு முழுதும் எனக்கு தூக்கமே வரல. அப்படி என்ன கவிதையை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதுமைப்பித்தன் அழகா ஒரு சொற்றொடரை கையாண்டிருக்காரு. என்ன கையாண்டிருக்காரு தெரியுங்களா? இங்கு கதைகள் இல்லை என்றால் கடவுள் இல்லை. கடவுளுடைய கதாபாத்திரங்களும் எல்லாமே கற்பனை தான். அது கதையாக தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஏன் அப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, மனிதன் தான் கடவுளை படைத்திருக்கிறான். அதுக்கப்புறம் தான் கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி படைக்கப்பட்டிருக்காரு கடவுள்? தலையில பிறந்தவன், தோள்ல பிறந்தவன், துடையில பிறந்தவன், கால்ல பிறந்தவன். இப்படி படைக்கப்பட்டிருக்கான். இந்த படைக்கப்பட்டதால இது என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு சொற்றொடரோட போறாரு அவரு. எனக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. என்ன சந்தேகம்னா, கடவுள் இல்லாத ஊர்ல கூட இந்த மனிதன் குடியிருந்துருவான். ஆனா, இந்த மனிதன் இல்லாத ஊர்ல தான் இந்த கடவுள் குடியிருப்பது சிரமம் அப்படின்னு எழுதுறாரு. ஏன் இத சொல்ல வரோம்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட மாளிகை மாரி ஒரு கோயில் தலங்கள். அந்த கோயில்ல சிலைகள். சிலைகள்ல பார்த்தீங்கன்னா, ஆபரணங்கள், ஆடைகள், உணவு பதார்த்தங்கள், அதாவது இந்த நெய்வேத்தியம் போல. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பூஜைகள், புனஸ்காரங்கள், வேத மந்திரங்கள், பக்தர்கள், உண்டியல்கள், காணிக்கைகள், பணங்கள். இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, பழங்கள்னு எல்லா விதமான இயற்கைக்கு உட்பட்ட அத்தனை நியதிகளும் மனிதன் கடவுளுக்கு குடுக்குறான். ஆனா எதிர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு உணவில்லாத ஒரு குழந்தைகள், கிழிந்த உடைகள், ஒழுகிற கூரையுள்ள வீடுகள் என அதையும் காமம் கண்கொண்டு பார்த்து அந்த குழந்தைகளையும் சீரழித்து வல்லுறவு பண்ணி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்து அதற்கு இவன் தாத்தனும் பாட்டனும் பூட்டனும் ஓட்டளித்த அரசியல் கட்சிகள் ஆட்சியில் இருந்து அவருக்கு இழைக்கப்படும் அநீதிகள் சட்டங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு கை கொடுப்பதே இல்லை. இதில் தான் நாங்கள் சொல்ல வரோம். எப்போதுமே இறைவன் கூட அவனுக்கு உணவு நெய்வேதனம் படைக்கப்படுபவனுக்கு தான் எல்லா விதத்தையும் படைக்கிறான். கடவுள் தான் அந்த மனிதனை ஏழையும் படைத்தான் என்று சொல்லக்கூடிய ஏழைக்கு அவன் ஒருபோதும் ஒன்றுமே செய்வதில்லை. இதை தான் நாங்கள் சொல்லுவோம். இரு கையும் தூக்கி இறைவனை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லுவோம். அதாவது இருக்கிற நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுக்கும்போது இல்லாதவனுக்கு நீங்களே இறைவனாக தெரிவிங்க. ஒரு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த குழந்தை சொன்னுச்சு, இன்னைக்கு என் உணவு கொடுக்க முடியாது, என் பசியை தீர்க்க முடியாத ஒரு இறைவன் நாளைக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுப்பான் என்று சொன்னால் நான் எப்படி நம்புறதுன்னு கேட்டது பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்தது. உண்மைதான். அதாவது ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. புரியுதுங்களா? கடவுள் பக்திமான்கள் நீங்கள். கடவுளை நீங்கள் நம்புங்க. ஆனால் நீங்களே கடவுளாக இருக்கலாங்கிற ஒரு சூட்சமத்தையும் உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் இறைவன் கொடுத்துருப்பான். புரியுதுங்களா? அது சில நேரங்களில் நீங்கள் அப்படி அமைக்கப்பட்ட ஒரு விதிப்படியாகவே பிறந்திருக்கீங்கன்னே வச்சுக்கலாம். ஜாதக கட்ட பிரகாரம் உங்களுடைய பிறக்கக்கூடிய பரம்பரை, உங்களுடைய ஜாதிய பின்பலம், மத பின்பலம், நீங்கள் சந்தித்த வாய்ப்புகள், நீங்கள் அதில் வெற்றி கொண்ட விதங்கள், இதன் மூலமாக நீங்கள் பொருளாதார நிலையில் உயர்வடைந்த நல் உள்ளங்கள் கொண்ட பெரிய மனிதர்கள் அனைவரையும் ஒன்றை ஒன்று தயவு செய்து கேட்டுக்கிறேன். இந்த ஏழை குழந்தைங்களுக்கு உதவுங்க, உதவுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.